ஊரில் யாராவது உங்களை மிரட்டுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், நாம் என்ன பண்ணுவோம்? அந்த ஊரில் பெரிய மனுஷன் யாரோ அவர்கிட்ட போய் தஞ்சம் புகுந்துருவோம். அவரோட ஆள்னு தெரிஞ்சதுக்கப்புறம் நம்மக்கிட்ட யாரும் வாலாட்ட மாட்டாங்க, ஏன் வச்சுக்க கூட மாட்டாங்க. வாழ்க்கையில் ஒருத்தர் 2 பேராக நம்மளை மிரட்டுறாங்க, பட்டியல் போட்டால் அளவில்லாமல் போய்கிட்டே இருக்கு. அதுலேருந்து தப்பிக்க ஒரு வழி இருக்குது. அது என்னன்னா, அருணகிரிநாத பெருமான் பழனி தண்டாயுதபாணி சாமி மேலே நிறைய திருப்புகழ்கள் பாடி வச்சுருக்காங்க. அதையெல்லாம் மனமுருகி பாடி வழிபடுங்க. திருப்புகழா அப்படி ஒன்று இருக்குன்னே இப்போ தான் தெரியுங்கிறீங்களா? அதை பாடுறவங்கள வணங்குங்க. பாட்டே தெரியாதுங்கிறேன், பாடுறவங்கள நான் எங்கே போய் தேடுறதுங்கிறீங்களா? முருகான்னு மனமுருகி அவர் நாமத்தை சொல்லுங்க. அதுவும் முடியலையா, உங்களால் ஆன உதவியை பிறருக்கு செய்யுங்க. வாய்ப்பே இல்லைங்கிறீங்களா? எத்தனையோ பிறவிகளாகவும் இந்த பிறவியிலையும் முருகப்பெருமான் நமக்காக பார்த்து பார்த்து எல்லாம் செய்கிறாருங்கிறத மனசார நினச்சிக்கங்க. இதை எதிர்மறையாக படிக்கின்றலை, பழனி திருநாமம் படிப்பவர்தாள் முடிக்கின்றலை, முருகா என்கிலை முசியாமல் இட்டு மிடிக்கின்றலை, பரமானந்தம் மேற்கொள்ள விம்மி விம்மி நடிக்கின்றலை, நெஞ்சமே தஞ்சமேது நமக்கினியேன்னு கந்தர் அலங்காரத்தில் அருணகிரிநாத பெருமான் நமக்கு அருளி செய்கிறார். மேற்சொன்னதில் கீழிருந்து மேலாக ஒன்றுக்கொன்று சிறப்பானது. அதனால இந்த தைப்பூச திருநாளில் பழனிக்கு போய் முருகப்பெருமானிடம் நம்முடைய எண்ணம், சொல், செயல் எல்லாத்தையும் கைவிட்டு அவர்கிட்டே முழுசா சரணாகதி பண்ணி அடைக்கலம் ஆயிட்டோம்னா, அவரோட ஆள்னு தெரிஞ்சதுக்கப்புறம் வேற யாராவது நம்மகிட்ட வந்து பிரச்சனை பண்ணுவான்னு நினைக்கிறீங்க? நம்ம திசைக்கே திரும்பி பார்க்க மாட்டான். இதை விட்டால் இந்த பிரச்சனையிலேருந்து தப்பிக்கிறதுக்கு வேற வழியே கிடையாது.